ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மகா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவலைப்படுறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் என்னால் பேச முடியல. கவலைப்படாதீங்க, உங்களால் நல்லாவே பேச முடியும். இன்றைக்கி உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு பெரிய பெரிய கிராமர் கான்செப்ட்லாம் கொண்டு வரல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. 50 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக என் கூட சேர்ந்து இந்த 50 சென்டென்ஸு நீங்கள் பேசிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா இந்த 50 சென்டென்ஸ்க்கும் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக என் கூட நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். செலவை குறை. பேச்சுலக்கில் எப்படி பேசுவோம்? வாயை திறந்து பேசுங்க. செலவை குறை ரொம்ப சிம்பிள் தாங்க. கட் காஸ்ட். கட் காஸ்ட் அப்படின்னா செலவை குறை. புரியுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். இப்போ தான் அவன் போனான். இப்போ தான் அவங்க வந்தாங்க. இப்போ தாங்க பஸ்ஸு போச்சு. சொல்லும் பார்த்தீங்களா? இப்போ தான் அப்படின்னா சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். இப்போ தான். சீக்கிரம் வா. சீக்கிரமாக வா. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. சீக்கிரமாக வா அப்படின்னா கம் சூன். கம் சூன் அப்படின்னா சீக்கிரமாக வா. இப்போ இல்லை. இப்போ இல்லைங்க. எப்படி சொல்லலாம்? நாட் நவ். நாட் அப்படின்னா இல்லை, நவ் அப்படின்னா இப்போ. அடுத்து பாருங்க. தயாராகு. ரெடி ஆகுன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லலாம்? தயவுசெய்து நீங்கள் பேசிகிட்டே வாங்க. பின்னாடி பேசுங்க. தயாராக அப்படின்னா கெட் ரெடி. திட்ஸ் ஆல். உள்ளே வா. உள்ளே வான்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லலாம்? கம் வா இன்சைட். உள்ளே. முடிஞ்சுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்களா? சூப்பருங்க. இதுவரை இல்லை. இதுவரை இல்லைங்க. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. நாட் அட். நாட் அட். நன்றி சொல். எப்படி சொல்லலாம்? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அங்கிளுக்கு நன்றி சொல்லு, தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நன்றி சொல்ல அப்படின்னா சே தேங்க்ஸ். தட்ஸ் ஆல். போய்விடு. போயிரு. எப்படி சொல்லலாம்? போய்விடு அப்படின்னா கோ அவே. இதை பிடி. எப்படி சொல்லலாம்? இதை பிடி அப்படின்னா ஹோல்ட் திஸ். முடிஞ்சுங்க. பார்க்க சிம்பிளான சென்டென்ஸ் தான் தெரியுது. இப்போ நல்லா கவனிங்களேன். இங்கிலீஷில் இருக்கிற இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் 2 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள். கட் காஸ்ட். ஜஸ்ட் நவ். எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க. கம் சூன். நாட் நவ். கெட் ரெடி. கம் இன்சைட். நாட் அட். சே தேங்க்ஸ். கோ அவே. ஹோல்ட் திஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 வேர்ட்ஸ் இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம 10 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு 40 சென்டென்ஸ் இருக்குதுங்க. உங்கள் எல்லாராலுமே இந்த 50 சிம்பிளான 2 வேர்ட் சென்டென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லாவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க முடியும். உங்களால் இப்போ ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படின்னு சொல்ல வரல, பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸை நம்ம எவ்வளோ இடங்களில் பயன்படுத்தி பேசுவோம். அப்போனா உங்களால் பேச முடியும் தானே அர்த்தம். கண்டிப்பாக பேச முடியுங்க. இன்னும் நமக்கு 40 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அடுத்து பாருங்கள். பணத்தை சேமி. சொல்லுவாங்க பார்த்தீங்களா வீட்டில், பணத்தை செலவு பண்ணாதப்பா, பணத்தை சேமி. சிம்பிள் தாங்க. சேவ். சேமி. எதை சேமிக்க சொல்லியிருக்கோம்? பணத்தை. பணம் அப்படின்னா மணி. சேவ் மணி. முடிஞ்சுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் நம்ம பேசி பழகலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கலாங்க. கவனமாக இரு. அப்பா அம்மா சொல்லுவாங்க கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கவனமாக இரு அப்படின்னா பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். கவனமாக இரு. அதை திற. ஓப்பன். எதை?
அதை. Open it. அங்கே போ. அங்கே போ எப்படி சொல்லலாம்? Go அப்படின்னா போ. அங்கே அப்படின்னா there. Go there. அங்கே போ. நெக்ஸ்ட் ஒன். இங்கே வா. இங்கே வா எப்படி சொல்லலாம்? வா அப்படின்னா கம். எங்கே வர சொல்லியிருக்கோம்? இங்கே. இங்கே அப்படின்னா ஹியர். நல்லா கவனிங்க. there அப்படின்னா அங்கே, ஹியர் அப்படின்னா இங்கே. நெக்ஸ்ட் ஒன். இதை போட்டு. இதை போட்டு சூப்பராக பேசலாங்க. லாக் திஸ். எழுந்திரு. எந்திரி எப்படி சொல்லலாம்? கெட் அப். கெட் அப். போகாத. அங்கே போகாத. சென்னைக்கு போகாத சொல்லுவோம் பார்த்தீங்களா? போகாதே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ. போகாதே. ஒரு செயலை ஒருத்தங்களை பார்த்து செய்யாதே அப்படின்னு சொல்ல வரும்போது டோன்ட் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? டோன்ட் கோ. முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். கத்தாதே எப்படி பேசலாம்? உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்க? கரெக்டுங்க. வாய் திறந்து பேசணும். உங்களால் முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வரணும். பார்க்கலாமா? கத்தாதே அப்படின்னா டோன்ட். கத்துறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்க்கும். கத்துறத நம்ம ஷவுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கத்தாதே அப்படின்னா டோன்ட். சூப்பர். ஷவுட். முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். உட்காரு. எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரிங்க சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பயங்கரமாக சந்தோஷம் வருங்க. என்னாலேயும் இங்கிலீஷ் பேச முடியுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா, சந்தோஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால தான் தயவு செய்து நான் சொல்லிக் கொடுக்கும் போது என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை விட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள். வெளியே போ. வெளியே போ எப்படி சொல்லலாம்? சூப்பர். நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. கோ. போ. எங்கே போன்னு சொல்லியிருக்கோம்? வெளியே. வெளியே அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கோ அவுட் சைடு. நீங்கள் இது வரைக்கும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணலைன்னா பரவாயில்லைங்க. இப்போ இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னு பாருங்களேன். மீண்டும் கூப்பிடு. கூப்பிடு. கால். மீண்டும் அப்படின்னா அகைன். தட்ஸ் ஆல். கால் அகைன். கால் அகைன். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு சொல்லு. என்கிட்ட சொல்லு எப்படி சொல்லலாம்? டெல். சொல். மீ. தட்ஸ் ஆல். டெல் மீ. டெல் மீ. வீட்டில் இரு. எங்கேயும் வெளில போகாதா? வீட்டில் இருன்னு சொல்லுவாங்கள்ல. வீட்டில் இரு அப்படின்னா ஸ்டே. ஸ்டே ஹோம். நெக்ஸ்ட் ஒன். மெதுவாக நட. என்னால் வேகமாக நடக்க முடியலப்பா, மெதுவாக நடன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மெதுவாக நட அப்படின்னா நட. வாக். எப்படி நடக்க சொல்லியிருக்கோம்? மெதுவாக. மெதுவாக அப்படின்னா ஸ்லோலி. தட்ஸ் ஆல். தெளிவாக பேசு. தெளிவாக பேசுன்னு சொல்லுவோம்ல. தெளிவாக பேசு. பேசு அப்படின்னா ஸ்பீக். தெளிவாக அப்படின்னா கிளியர்லி. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன். நன்றாக உட்காரு. நல்லா உட்காருப்பா எப்படி சொல்லலாம்? சிட் ப்ராப்பர்லி. நன்றாக உட்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். வேகமாக முடி. ஒரு வேலையை கொடுத்து வேகமாக முடிப்பான்னு சொல்லாங்கள்ல. வேகமாக முடி. ஃபினிஷ். முடி. வேகமாக அப்படின்னா குயிக்லி. தட்ஸ் ஆல். ஆன் செய். ஆன் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சுவிட்சை ஆன் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆன் செய் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன். ஆஃப் செய் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப். டர்ன் ஆன். டர்ன் ஆஃப் எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எத்தனை சென்டென்ஸ் பார்த்துருக்கோம்? 30 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். புரிஞ்சா? 31 பாருங்கள். அதை விட்டு விடு. அதை விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏன் அதே நினச்சிட்டே இருக்க? அதை விட்டு விடு. சிம்பிள் தாங்க. லீவ் இட். லீவ் இட் அப்படின்னா அதை விட்டு விடு. லீவ் இட். நெக்ஸ்ட் ஒன். அதை சுத்தம் செய். எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. க்ளீன் இட். க்ளீன் இட். அதை சுத்தம் செய். மோசடி செய்யாதே. மோசடி செய்யாத.
யாரையும் சீட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆன்சர் இதிலே இருக்குது. டோன்ட் சீட். டோன்ட் சீட் அப்படின்னா மோசடி செய்யாதே, பொய் சொல்லாதே. எப்படி சொல்லலாம்? பொய் சொல்லாத. சிம்பிள் தாங்க. டோன்ட் லை. லை அப்படின்னா பொய் சொல்கிறது. அப்போ பொய் சொல்லாதே அப்படின்னா டோன்ட் லை. எனக்கு பதில் சொல். எனக்கு பதில் சொல். சூப்பர், நிறைய பேர் யோசிச்சிட்டீங்க. ஆன்சர் மீ. ஆன்சர் மீ. நெக்ஸ்ட் ஒன், கைகளை கழுவு. கழுவு, வாஷ் ஹேண்ட்ஸ். தட்ஸ் ஆல். அவர்களை கூப்பிடு. அவங்கள கூப்பிடு. கூப்பிடு, கால். யார? அவர்களை. நிறைய பேர் எப்படி யோசிக்கீங்க? கால் தே அப்படின்னு பேசுகிறீங்களா? அப்படி பேசக்கூடாது. தே அப்படின்னா அவர்கள், அவர்களை அப்படின்னா தம் அப்படின்னு சொல்லுவோம். கால் தம். என்னை பின்பற்று. என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆன்சர் இதிலே இருக்குது. பின்பற்று, ஃபாலோ. யார? என்னை. மீ. ஃபாலோ மீ. இப்போ என்ன கூப்பிடு அப்படின்னா இந்த இடத்துல கால் மீ அப்படின்னு சொல்லணும். அவர்களை பின்பற்று அப்படின்னா ஃபாலோ தெம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அதை கொண்டு வா. அதை கொண்டு வா. bring it. bring it. நெக்ஸ்ட் ஒன், இப்போ தொடங்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸ்டார்ட் நவ். முடிஞ்சுங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிம்பிளாக சின்ன சின்ன தமிழ் சென்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம 50 சென்ஸ் சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் காமெண்ட்டில் கேளுங்க. இதை தவிர்த்து நிறைய சின்ன சின்ன தமிழ் சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தமிழ் சென்டென்சஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி 2 வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானா காமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த 10 சென்ஸுமே பார்த்திங்கன்னா 2 வேர்ட்ஸ் தான் இருக்குது. 2 வார்த்தைகள் தான் இருக்குது. பாருங்கள். லீவ் இட் 1 2. க்ளீன் இட் 1 2. டோன்ட் சீட். டோன்ட் லை. ஆன்சர் மீ. வாஷ் ஹேண்ட்ஸ். கால் தெம். ஃபாலோ மீ. bring it. ஸ்டார்ட் நவ். பார்த்தீங்கன்னா நம்ம 40 சென்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு எத்தனை சென்ஸ் இருக்குது? ஆமாங்க, இன்னும் 10 சென்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா காமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நீங்கள் அதை காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு 10 சென்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இப்போ நிறுத்து. இப்போ நிறுத்து எப்படி சொல்லலாம்? ஸ்டாப். நிறுத்து எப்போ? இப்போ. நவ். ஸ்டாப் நவ். இப்போ நிறுத்து. இப்போ தொடங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவ். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், சந்தோஷமாக இரு. ஏன் ரொம்ப சோகமாக இருக்க? சந்தோஷமாக இரு. எப்படி சொல்லலாம்? இரு. பி. இரு அப்படின்னா பி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? சந்தோஷமாக இரு. பி ஹாப்பி. புரியுதா? ஈஸியாக இருக்கா? அமைதியாக இரு. பி குவைட். பி குவைட் அப்படின்னா அமைதியாக இரு. பி சைலண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நல்லா படி. எப்படி சொல்லலாம்? நல்லா படி அப்படின்னா ஸ்டடி. படி. எப்படி? நல்லா. நல்லா அப்படின்னா வெல் அப்படின்னு சொல்லணும். நல்லா படி. ஸ்டடி வெல். நெக்ஸ்ட் ஒன், அவனை கேள். ஏன் என்கிட்ட கேட்குறா? அவனை கேளு. ஆஸ்க் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை. இந்த இடத்துல ஆஸ்க் ஹி அப்படின்னு பேசக்கூடாது. ஹிம் அப்படின்னா அவனை, ஹி அப்படின்னா அவன். நெக்ஸ்ட் ஒன், அங்கே பார். லுக் தேர். அங்கே பார். லுக் தேர். திரும்பி வா. திரும்பி வா அப்படின்னா கம் பேக். கம் பேக். நல்லா சமை. பாருங்க, இங்க நல்லா படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க நல்லா சமை. குக் வெல்.
வெல் அப்படின்னா நல்லா, வெல் அப்படின்னா நல்லா. நெக்ஸ்ட் ஒன், நான் போகிறேன். ரொம்ப சிம்பிளான சென்ஸ் தான். இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நான் போகிறேன் எப்படி சொல்லலாம்? ஐ நான் கோ போகிறேன், முடிஞ்சு. கவனமாக ஓட்டு. இப்போ இந்த இடத்துல அவன் போகிறான் அப்படின்னா இதை எப்படி பேசலாம் சொல்லுங்க பார்க்கும்? அவன் போகிறான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஒரு சில பேர் எப்படி நினைக்கிங்க அப்படின்னா ஹீ கோ அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹீ கோ அப்படின்னா அது தப்பு. அப்படி ஒரு சென்டென்ஸே கிடையாது. என்னமாக இந்த இடத்துல நான் அப்படின்னு சொல்லும் போது ஐ கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் போகிறான் அப்படின்னா ஹீ கோ அப்படின்னு தானே வரணும். நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஹீ வச்சு பேசும்போது நீங்கள் கோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவன் போகிறான், ஹீ கோஸ். அவள் போகிறாள், ஷீ கோஸ். அது போகிறது, இட் கோஸ். ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அந்த சப்ஜெக்டில் வர வேர்போட நம்ம எஸ் அல்லது இஎஸ் நம்ம ஆட் பண்ணி தான் பேசணும். அது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ரொம்ப டீட்டெயிலான வீடியோ கரண்ட் போயிடுச்சுங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 செகண்ட். கரெக்டாக 11:06 PM நைட் ஆயிடுச்சுங்க. 30 செகண்ட் இல்லைனா 1 மினிட்ஸில் திரும்பி வந்துடும். நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இருள் இருந்தாலுங்க, என்னால் பேச முடியல அப்படிங்கிற எவ்வளோ இருள் உங்களை அடைச்சிருந்தாலும் அந்த இருளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக வெளிச்சமாக மாறும். அந்த இருள் உள்ளவே இருக்காதுங்க, உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற கீயை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன வேர்ட்ஸை நீங்கள் கற்றுக்குங்க. சூப்பர், கரெக்ட் வந்துடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள். கடைசியாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கவனமாக ஓட்டு. இது எப்படி சொல்லலாம்? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா கோ தான் பேசணும். ஹீ சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா கோஸ் அப்படின்னு தான் பேசணும். உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். கவனமாக ஓட்டு. டிரைவ் கேர்ஃபுல்லி. கவனமாக ஓட்டு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 50 சென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் பண்ணணும். தேங்க்யூ.